நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரீங்க. இல்லனா காலையில அவசரமா கிளம்பும்போது சமையல் ஒரு பெரிய வேலையா தோணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு சரியான ஒரு பெர்ஃபெக்ட்டான தீர்வு தான் இந்த முட்டை பொடி மாஸ். இது அவசர நேரத்துக்கான ஒரு அட்டகாசமான உணவு. டைம் இல்லாத போதும் டேஸ்ட்ல எந்த ஒரு குறையும் இல்லாம எப்படி செய்யறதுன்னு வாங்க. பொடி மாஸ் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு ஒரு லிஸ்ட் போட்டுடலாமா? முதல்ல இந்த டிஷ்ஷோட ஹீரோவே முட்டை தான். இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த ரெசிபி ஒரு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதுக்கு 4 முட்டைகள் சரியா இருக்கும். அடுத்து கொஞ்சம் சமையல் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் பொடியா நறுக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு 1-2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கிச்சன்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இல்லையா? இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்களே மாத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இல்லனா வாசனைக்கு ஒரு சிட்டிகை கரம் மசாலா கூட சேர்த்து பார்க்கலாம். சமையல் உங்களுடையது, சுவையும் உங்களுடையதுதான். ஒரு கிண்ணத்துல 4 முட்டையும் உடைச்சி ஊத்தி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, சீரகம் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க. நீங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதா இருந்தா இப்பதான் சரியான நேரம். அதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குனீங்கன்னா டிஷ்ஷுக்கு ஒரு அருமையான மனம் கிடைக்கும். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான டிப் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கணும். ஏன் தெரியுமா? அப்போதான் வெங்காயத்துல இருக்கிற அந்த இயற்கையான இனிப்புச் சுவை வெளியில வந்து நம்ம பொடி மாஸ்க்கு ஒரு தனித்துவமான டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஒரு சின்ன ஸ்டெப் தான் உங்க பொடி மாஸை சாதாரண பொரியல்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷா மாத்தும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டைய அந்த மசாலால ஊத்தி அது வேக ஆரம்பிக்கும் போது மெதுவா ஒரு கரண்டியால கிளறி விடுங்க. முட்டை நல்லா பூ மாதிரி உதிரியா வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவுனீங்கன்னா அவ்வளவுதான், நம்மளோட சுவையான பொடி மாஸ் தயார். பாத்தீங்களா? சுட சுட கமகமன்னு மணக்க முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. சரி, இதை எதோட சேர்த்து சாப்பிடலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பொடி மாஸை நீங்க சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டியே பிரெட் கூட வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இல்லனா சூடான சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். இது எவ்வளவு ஒரு வெர்சடைலான டிஷ் பாருங்க. ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. என்ன சொல்றீங்க? இவ்ளோ சுலபமான, இவ்ளோ சுவையான ஒரு ரெசிபியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அடுத்த சமையல் முயற்சி இதுவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் இல்லையா? கண்டிப்பா இதை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வெறும் 10 நிமிஷத்துல உங்க கிச்சனே கமகமன்னு